இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமை இந்த மாலை வழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய திருப்பலியில் நாம் வாசித்த முதல் வாசகத்தை நம்முடைய தியானத்துக்காக, சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆராதனையில் நாம் நற்செய்தி வாசகத்தை சிந்தித்தோம். இன்றைய முதல் வாசகமானது ஸ்தேவான் என்கின்ற முதல் மறை சாட்சியை பற்றி நாம் வாசித்த வாசகம். பழைய மொழிபெயர்ப்பில் இவருடைய பெயரை நாம் எப்படி அழைப்பது உண்டு? முடியப்பர் என்று அழைப்போம். இப்போ புதிய மொழிபெயர்ப்பில் நாம் அவரை ஸ்தேவான் என்று நாம் அழைக்கிறோம். ஆங்கிலத்தில் எப்படி நம்ம கூப்பிடுவோம்? ஸ்டீஃபன். ஓகே, பிரியமான, இன்றைக்கு நாம் வாசித்த வாசகம் ஒரு நீளமான பகுதியினுடைய கடைசி பகுதியை நாம் வாசித்தோம். திருத்தூதர் பணி அதிகாரம் 6, 7 மற்றும் 8 இந்த 3 பகுதிகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஸ்தேவானை பற்றி வாசிக்கக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய பகுதிகளாக இவை இருக்கின்றன. இன்றைக்கு இந்த ஸ்தேவானை பற்றி நாம் சற்று தெரிந்து கொள்வோம். அவர் வழியாக இறைவன் நமக்கு தரக்கூடிய சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, இப்படி சொல்வது உண்டு, நாம் எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் இருந்தோம் என்பதை விட எத்தனை நாட்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்பது மிக முக்கியமானது. ரெண்டு ஒன்று தானே ஃபாதர்? எத்தனை நாட்கள் இருந்தோம், எத்தனை நாட்கள் வாழ்ந்தோம் என்பது ரெண்டு ஒன்று தானே என்று நாம் நினைக்கலாம். அப்படி தானே? இல்லை. ஏன்? இருப்பதும் வாழ்வதும் ஒன்றா? இல்லையா? இல்லைன்னா எப்படி? தெரியலையே, என்ன வித்தியாசம் தெரியலையே. பெரிய மாணவர்களே, இருப்பது என்பது உயிர் இல்லாமல் இந்த உலகத்தில் இருப்பது. இந்த கேண்டில் ஸ்டாண்டு எத்தனை வருஷம் இங்கே இருக்குன்னு தெரியாது, அது இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அது வாழ்வது கிடையாது. இந்த மைக் ஸ்டாண்டு இங்கே இருக்கிறது, இது வாழ்வது கிடையாது. நீங்களும் நானும் வாழ்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் நாம் இருக்கிறோம் என்றால், அது இருப்பது என்றால் இந்த உலகத்துக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல், நம்முடைய வாழ்க்கையினால் எந்த ஒரு சாதனையும் ஏற்படுத்தாமல், யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவன் வாழவில்லை, மாறாக அவன் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறான். நாம் கூட எல்லாரையும் பார்த்து என்ன கேட்குறோம்? எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம். நாம் அது சரியா? அது எப்படி இருக்கிறீங்க, எப்படி வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா? எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, உயிர் இல்லாமல் ஒரு ஜடமாக இந்த உலகத்தில் இருப்பது, எப்படி இருப்பது என்பது. ஆக இந்த உலகத்தில் நாம் எத்தனை நாட்கள் இருக்கிறோம் என்பது வேறு, இந்த உலகத்திலே நாம் எத்தனை நாட்கள் வாழ்கிறோம் என்பது வேறு. பெரியமான, இந்த உலகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை விட நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை விட எத்தனை நாட்கள் நாம் வாழ்கிறோம் என்பது மிக முக்கியமானது. பல்வேறு சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், வாழ்வது இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறோம். காலையில் விடிஞ்சால் காஃபி குடிக்கிறோம், அதன் பின்பாக காலை உணவு எடுக்கிறோம், ஏதோ நமக்கு இருக்கக்கூடிய வேலையை செய்கிறோம், மதிய உணவு சாப்பிட்றோம், வேலை செய்கிறோம், இரவு உணவு சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம். இதே தான் அடுத்த நாளும் கூட. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறோமா, மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, அடுத்தவரை மகிழ்ச்சிப்படுத்துகிறோமா, அடுத்தவரை சந்தோஷப்படுத்துகிறோமா, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் ஆடு மாடு மற்ற விலங்கினங்கள் கூட
காலையில் உண்கின்றன, மதியம் உண்கின்றன, மாலையில் உண்கின்றன. அவை பாட்டு இருந்து கொண்டிருக்கின்றன. யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு சில விலங்கினங்கள் பிரயோஜனமாக இருக்குது. நாமும் அப்படிப்பட்டு வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால், நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் இருக்கிறேன் என்றால் நாம் வாழவில்லை. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக எத்தனை நாட்கள் நாம் இருக்கிறோம் என்பதை விட நாம் இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் வாழ்கிறோம் என்பது மிக முக்கியமானது. எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஸ்தேவான் அவர் ஆண்டவனுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு, ஆண்டவருடைய நற்செய்தியை போதித்து மிக குறைந்த நாட்களிலே அவர் மறைசாட்சியாக மடிந்து போகிறார். நான் கூட கொஞ்சம் யோசித்தேன். அப்போஸ்தலர்கள் எல்லாம், இயேசுனுடைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் நற்செய்தியை போதித்தாங்க. ஸ்தேவானும் நற்செய்தியை போதித்தார். இயேசுனுடைய அப்போஸ்தலர் திருத்துவர்கள் எல்லாம் மறைசாட்சிகளாக இறந்தாங்க. ஸ்தேவானும் மறைசாட்சியாக இறந்தார். ஸ்தேவான் அப்போஸ்தலர் கிடையாது. அவர் மக்களுக்கு பணிவிடை செய்ய, மக்களுக்கு போதிக்க ஒரு 7 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 7 பேரில் ஒருவர் தான் ஸ்தேவான். அது மிக குறிப்பாக மக்களுக்கு உணவு பரிமாறுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 7 பேரில் ஒருவர் தான் ஸ்தேவான். இப்போ அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய நற்செய்தி போதிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், இயேசுவால் அழைக்கப்பட்டார்கள். இவங்க எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் இருந்தாங்க? ஸ்தேவான் எத்தனை நாட்கள் உலகத்தில் இருந்தார்? அப்படி பார்க்கிற போது, சும்மா எனக்கு இன்டர்நெட்டு கொடுத்த தகவல், இது உண்மையாக பொய்யா தெரியாது, ஆனால் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய தகவல், பேதுரு ஒரு 60 ஆண்டுகள் முதல் ஒரு 65 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ராயப்பர் பேதுரு, பீட்டர். அந்திரேயா இயேசு அழைத்த சீடர், அவர் ஒரு 60 ஆண்டுகள் வாழ்ந்தார் என சொல்லப்படுகிறது. யாக்கோபு அவர் ஒரு 40 ஆண்டுகள், 45 ஆண்டுகள் வாழ்ந்தார். யோவான் 85 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர்தான் மறைசாட்சியாக மறிக்கல, அவர்தான் வயதான பின்பு மறித்தார். மறைசாட்சியாக அவர் கொல்லப்படவில்லை, அவர் வயதான பின்பு அவர் இறந்தார். 80 வயது வரைக்கும் அதிகமான வாழ்க்கை வாழ்ந்து 85 முதல் 90 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிலிப்பு 70 ஆண்டுகள், பார்த்தலோமேயு 60 ஆண்டுகள், மத்தேயு 60 ஆண்டுகள், தோமையார் 60 ஆண்டுகள், யாக்கோபு 60 ஆண்டுகள், ததேயு 60 ஆண்டுகள், சீமோன் தீவிரவாதி எனப்படும் சீமோன் 60 ஆண்டுகள், யூதாஸ் இஸ்காரியோத்து 30 ஆண்டுகள். இதை எதை வச்சு கணக்கெடுத்தாங்க அப்படின்னா, இயேசு தன்னுடைய சீடர்களை ஒரு 30வது வயதில் அழைத்திருப்பார். தன்னுடைய பணிக்காக இவர்களையெல்லாம் ஒரு 30வது வயதில் அழைத்திருப்பார், அல்லது 33 அதுபோல் அந்த ஒரு மிடில் ஏஜில் அழைத்திருக்கலாம். இயேசு இறந்த பின்பு அவர்கள் ஒரு 30 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு கணக்கில் இந்த வயது கொடுக்கப்படுகிறது. அப்போ இயேசுனுடைய திருத்தூதர்கள் எல்லாம் ஒரு 60 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள். அவ்வளோ 30 ஆண்டுகள் இயேசு இறந்த பின்பு ஒரு 30 ஆண்டுகள் அவர்கள் போதித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி நாம் வாசகத்தில் படித்த ஸ்தேவான் அவர் 30 ஆண்டுகள் தான் அல்லது 34 ஆண்டுகள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். பாருங்கள், எத்தனை நாட்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம்? 34 ஆண்டுகள் தானே. இயேசு கூட 30 ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் இருந்தார். ஆனால் மிகப்பெரிய பாதிப்பை இயேசு ஏற்படுத்தினார். ஸ்தேவான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தொடக்க கால திருச்சபையிலே ஏற்படுத்தினார். இன்றைக்கு அந்த ஸ்தேவானை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஆக முதல் செய்தி என்னவென்றால், இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம் நாம். நம்முடைய வாழ்க்கையினால் என் குடும்பத்துக்கு, என் சமூகத்துக்கு, என் திருச்சபைக்கு, இந்த உலகுக்கு நான் என்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையினால் இந்த சமூகம், இந்த குடும்பம், இந்த திருச்சபை என்ன ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டது? என் வாழ்க்கையின் வழியாக அடுத்தவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்ன? பிரியமானவர்களே, 30 ஆண்டுகள் வாழ்ந்த ஸ்தேவான் அவருடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கு 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய
சில காரியங்கள், ஒரு 7 காரியங்கள் இந்த ஸ்தேவானை பற்றி இந்த 2 அதிகாரங்கள் சொல்லுகிறது. திருத்துவ பணி 6ஆம் அதிகாரம் மற்றும் 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. நான் இந்த 7 இறை வார்த்தையை மட்டும் உங்களோடு பகிர்ந்து நான் நிறைவு செய்கிறேன். ஸ்தேவானை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய, அவருடைய வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய 7 காரியங்கள். முதல் காரியம் அல்லது முதல் இறை வார்த்தை திருத்துவ பணி 6ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. திருத்துவ பணி 6ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். என்ன விஷயம் அப்படின்னா, யூதர்கள் பிற இனத்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் 2 பேரும் இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. யூத மதத்திலிருந்து வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தாங்க. யூத மதம் அல்லாத பிற இனத்தாரும் கூட அவங்க வந்தாங்க. இப்போ 2 பேருமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் போல வழிபாடு முடிந்த பின்பு உணவு பரிமாறுவது வழக்கம். அப்படி உணவு பரிமாறுகிற போது அவங்களுக்குள்ள சண்டை. முதலில் யாருக்கு உணவு, யூதர்களுக்கா, யூதர் மதத்திலிருந்து வந்த கிறிஸ்தவங்களுக்கா அல்லது பிற இனத்திலிருந்து வந்த கிறிஸ்தவங்களுக்கா என்று அவங்களுக்குள்ளே போட்டி. எனவே யூத மதத்திலிருந்து வந்த அந்த கிறிஸ்தவர்கள் முதலில் பரிமாறப்பட்டார்கள். பிற இனத்தார் அங்கிருந்து வந்த கிறிஸ்தவர்களுக்கு பரிமாறப்படவில்லை. இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை பேதுருக்கிட்ட கொண்டு போகிறாங்க, சீடர்களிட்ட கொண்டு போகிறாங்க. நாங்கள் எங்களுடைய இனத்தை சார்ந்த பெண்களுக்கு சரியாக இங்கே உணவு பரிமாறப்படுவதில்லை, இதான் கம்ப்ளைண்ட். அப்போது அவர் பேதுரு சொல்கிறாரு, இதெல்லாமா எங்கள் வேலை. என்கிட்ட கூட வந்து சொல்லுவாங்க, ஃபாதர் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள், சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறாங்க, சாப்பாடு நிறைய வாங்கிட்டு கொட்டிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் நீங்களே போடும்போது பார்க்க வேண்டியது தான். பேதுரு சொல்கிறாரு, இதெல்லாம் எங்கள் வேலையா? நாங்கள் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டும், உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை பற்றி நாங்கள் போதிக்க வேண்டும். இந்த சாப்பாடு பிரச்சனையெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது. எனவே அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். திரளாய் கூடிய இந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன கருத்து? சரி, நாம நற்செய்தியை 7 பேரை இந்த வேலைக்காக நாம் நியமனம் செய்வோம், அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம், ஒரு 7 பேரை என்று 7 பேரை நியமிக்கிறார்கள். நியமிக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த வசனம், அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த. அவ்வளவு சீக்கிரமா இந்த வசனத்தெல்லாம் கடந்து போக முடியாது. அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான். பிரியமானவர்களே, எந்த பணிக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க? சாப்பாடு போகிற பணிக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. நற்செய்தி போதிக்கல்ல, இயேசுவை பறைசாற்ற பணிக்கல்ல, வர மக்களுக்கு சாப்பாடு போட வேண்டும். ஆனால் அவர்களையும் கூட தேர்ந்தெடுப்பதற்கு எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள்? நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான். மற்றவருடைய பேரெல்லாம் அங்கே வரும், மற்ற 6 பேர். தூய ஆவியால் நிறைந்த ஸ்தேவான், நம்பிக்கை நிறைந்த ஸ்தேவானை தேர்ந்தெடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, முதல் செய்தி இதுதான். தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர் ஸ்தேவான், இறை நம்பிக்கையால் நிரப்பப்பட்டவர் ஸ்தேவான். அது என்ன பணியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த பணிக்காக ஸ்தேவான் தூய ஆவியால் கடவுள் மீது நம்பிக்கையால் நிரப்பப்பட்டவராக இருந்தார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் செய்தி, இந்த உலகத்தினுடைய அறிவை, இந்த உலகத்தினுடைய நாலேஜை, இந்த உலகத்தினுடைய பல்வேறு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் கற்றுக்கணும். இப்போ கோடை விடுமுறை வரப்போகிறது, பிள்ளைகளுக்கு தயார் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த டியூஷனுக்கு போகணும், எதை போய் கற்றுக்கணும், நீச்சலை போய் கற்றுக்கணும், அதை போய் கற்றுக்கோ, இதை போய் கற்றுக்கோ. இந்த கோடை விடுமுறையில் டைமை வேஸ்ட் பண்ணாத, இந்த உலகத்தினுடைய பல்வேறு காரியங்களை கற்றுக்கொள் என்று பிள்ளைகளே விடுமுறையில் எல்லாத்துக்கும் சில கோர்சஸ் எல்லாம் அனுப்புவது உண்டு பெற்றோர்கள். நல்லது தான், வீட்டில் உட்காந்து டிவியும் மொபைலும் பார்ப்பதை விட இதுபோல் கோர்சஸ் எல்லாம் அனுப்புவது நல்லதுதான். ஆனால் ஒரு செய்தி என்னவென்றால், இந்த உலகத்தினுடைய அறிவை கற்றுக்கொள்வதில், நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நாம் அதிகமான கவனத்தை செலுத்துகிறோம். த வேர்ல்டு நாலேஜ், இந்த வேர்ல்டு நாலேஜை கற்றுக்கொள்வதில், பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் பெரியோர்கள் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். உங்கள் பிள்ளைகள் தூய ஆவியினால் நிரம்பியவர்களாய், இறைவன் மீது நம்பிக்கை உடையவர்களாய்
உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கிறீர்களா? அல்லது நாம் தான் இந்த உலகத்தினுடைய நாலேஜ் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் படிக்கிறோமே, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய எல்லா நியூஸையும் படிக்கிறோமே, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இறைவன் மீது நம்பிக்கை வரக்கூடிய செய்திகளை படிக்கிறோமா? இறை வார்த்தைகளை படிக்கிறோமா? நாம் தூய ஆவியால் நிரம்பியவர்களாக இருக்கிறோமா? இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமா? எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகம் கொடுக்கக்கூடிய குப்பை நாலேஜ் எல்லாம் நாம் சேர்க்கிறோம். இன்றைக்கு அரசியலை பற்றி, தேர்தலை பற்றி எல்லா பலவிதமான கருத்துக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம், தவறு இல்லை. ஆனால் தூய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்? இறைவன் மீது நம்பிக்கை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்? இறை வார்த்தை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. தூய ஆவியாரை பற்றி நாம் அறிந்து கொள்ள இறை வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. அது வாசிக்கிறோமா? ஆக முதல் செய்தி, ஸ்தேவான் தூய ஆவியால் நிரம்பி இருந்தார், இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தார். இன்னைக்கு நாம் ஸ்தேவானை போல தூய ஆவியால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என முதல் செய்தியை ஸ்தேவான் நமக்கு சொல்லுகிறார். அடுத்து திருத்துத பணி 6ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை, 2வது ஸ்தேவானிடம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது செய்தி. ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். ஸ்தேவான் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார், நம்பிக்கையால் நிரப்பப்பட்டிருந்தார். இந்த வாக்கியம் சொல்லுகிறது, ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய், த கிரேஸ், கடவுளுடைய கிரேஸ் நிரம்பியவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய அருள் அவர் மீது பொழியப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அருளால் நிரப்பப்பட்டவராய் இருக்கிறார். அப்படி ஆண்டவருடைய அருள் நிரம்பிய ஸ்தேவான் என்ன செய்கிறார்? கடவுளுடைய கிருபையை பெற்ற, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த ஸ்தேவான் என்ன செய்கிறார்? மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். ரொம்ப எளிமையான வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், அவர் மக்களுக்கு உதவி செய்து வந்தார். பிரியமானவர்களே, எப்போ அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? அடுத்தவுடைய பிரச்சனை என் பிரச்சனையை நான் பார்க்க முடியும், அடுத்தவுடைய கண்ணீர் என்னுடைய கண்ணீராக நான் உணர முடியும் என்றால், நாம் எப்போது தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவர்களாய், இறை நம்பிக்கை உடையவர்களாய், ஆண்டவருடைய அருள் பெற்றவர்களாய் நாம் இருந்தோம் என்றால், நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வர்களாக இருப்போம். எப்போ நம்மக்கிட்ட தூய ஆவி இல்லையோ, இறைவனுடைய ஆசிரியர் இல்லையோ, நாம் சுயநலவாதிகளாகத்தான் இருப்போம். அப்போ ஸ்தேவானுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது 2வது பாடம், நாம் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்போம் என்றால், இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கிறது என்றால், நாம் அடுத்தவர்களுடைய துன்பத்தை பார்க்கக்கூடியவர்களாய், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். அப்படி நாம் இல்லை, அடுத்தவருடைய துன்பம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல, அடுத்தவருடைய கண்ணீர் எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியல அப்படின்னா, நாம் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக இல்லை, ஆவியினுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவர்களாக இல்லை, ஆண்டவருடைய அருளால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இல்லை, மாறாக சுயநலத்தால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். 3வது இறை வார்த்தை ஸ்தேவான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. திருத்துவ பணிகள் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. ஸ்தேவான் இந்த யூதர்களை பார்த்து பேசுகிறார், நீங்கள் இறைவாக்கினர்கள் உங்களுக்கு சொன்னாங்க, மெசியா பற்றி சொன்னாங்க, இயேசு பற்றி சொன்னாங்க, நீங்கள் யாரும் அதுக்கு செவி மடுக்கலை. இயேசு வந்தார், அவரையும் கொண்டு போட்டீங்க, கொலை பண்ணிட்டீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இந்த யூத மக்கள் செஞ்ச தவறையெல்லாம் சுட்டி காட்டுகிறார். அப்போ வருகிற போது அவர் பேசுகிறத மக்கள்லாம் கேட்குறாங்க. அவருடைய ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க எவராலையும் முடியவில்லை. அப்போது 3வது செய்தி என்னன்னா, ஸ்தேவானிடம் தூய ஆவியானவர் ஆட்கொள்ளப்படுகிற போது, அவர் ஆவியால் நிரப்பப்பட்ட போது, அவர் பேசிய வார்த்தைகளுக்கு யாரும் எதிர்ப்பு சொல்லவில்லை, யாரும் அவரை எதிர்க்கவில்லை. பெரியமான நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டம் வந்துடுது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, நம்முடைய குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வருது, பண பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், நம்முடைய தொழிலில் சில எதிர்பாராத சில பிரச்சனைகள், நாம் நினைத்து பார்க்க முடியாத தோல்விகள், ஏமாற்றங்கள், மன அழுத்தங்கள், இவையெல்லாம் வருகிற போது நாம் துவண்டு போகிறோம். ஏன் அப்படின்னா, நமக்குள் தூய ஆவியானவர் இல்லை.
நான் ஏற்கனவே சொன்னது போல சீடர்கள் இயேசு இறந்து போன போது எங்கே போய் இருந்தாங்க? அந்த 11 சீடர்கள் ஒரு அறையில் இருந்தாங்க. அந்த அறை மூடப்பட்டு இருக்கிறது, கதவுகள் சாத்தப்பட்டு இருக்கிறது. ஏன் போய் கதவுலாம் சாத்திக்கிட்டு ரூமுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க கிடந்தாங்க? பயம். பயம். பிரியமானவர்களை, தூய ஆவி பெற்ற பின்பு அவர்கள் வீட்டுக்கு வெளியே வருகிறார்கள், துணிந்து பேசுகிறார்கள். நீங்கள் இயேசு பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி தலைமை சங்கம் சொல்லுது. பேதுரு சொல்றாரு, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது. நீ என்னென்ன பண்ணிக்கோ, எங்களை சாகடித்தாலும் சாகடித்துக்கொள், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது. எப்போ? தூய ஆவி பெற்ற பின்னாடி. பயம் இல்லை. எனக்கு சேவன் சொல்றாரு, அவர் தூய ஆவியால் பேசுறாரு, அவருடைய வார்த்தை எதிர்த்து பேச ஒருத்தனாலையும் முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எதிர்த்து பேச எவரால முடியல? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை எதிர்த்து நிற்க, உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகள் பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க நீங்கள் தைரியத்தோடு வாழ வேண்டும் என்றால், யாருக்கும் பயப்படாமல் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? ஆவியானவர். தூய ஆவியானவர். உங்கள் சொந்த பலத்தால் முடியாது, உங்கள் சொந்த அறிவினால் முடியாது, உங்கள் சொந்த ஆற்றலினால் முடியாது. வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகள், ஏமாற்றங்கள் இவையெல்லாம் மனசை நிற்கிற போது நாம் துவண்டு போகிறோம், விழுந்து போகிறோம், நொந்து போகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியது யாருன்னா, சேவான் சொல்கிறாரு, தூய ஆவியானவர். அவர் பேச பேச எவனும் எதிர்த்து நிற்க முடியவில்லை என்று வேதம் சொல்கிறது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக சேவான் பேசுகிறார், பயம் இல்லாமல் பேசுகிறார், துணிச்சலோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த துணிவை, பயத்தை போக்கக்கூடிய வல்லமையை ஆவியானவர் கொடுப்பார். இது 3வது செய்தி சேவான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ இந்த 3 செய்தி கேட்ட திரும்பி சொல்லுவீங்க? இது வரைக்கும் நான் சொன்னது, 1 சுத்தம், தூய ஆவி பெற வேண்டும், தூய ஆவியால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும். 2வது, ஆண்டோடைய அருளால் நாம் நிறைந்திருக்கிற போது, தூய ஆவியால் நாம் நிறைந்திருக்கிற போது நாம் அடுத்தவருடைய கண்ணீரை பார்ப்போம், சுயநலவாதிகளாய் நாம் இருக்க மாட்டோம். 3வது, நாம் தூய ஆவி பெற்றிருந்தால் நமக்குள் பயமும் அச்சமும் நம்மை விட்டு விலகி ஓடும். யாரும் எவரும் நம்மை எதிர்த்து நிற்க இயலாது. 4வது, திருத்தூத பணிகள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். பிரியமானவர்களே, ஸ்தேவானை கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்லால் அடித்து சாகடிக்க போகிறாங்க. சுற்றி தலைமை சங்கம் இருக்க. அவங்க யார் அப்படின்னா, இவருக்கு தீர்ப்பிடக்கூடியவர்கள். அவங்க கிட்டத்தட்ட அது நீதிமன்றம். அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, ஸ்தேவானை ஒழிச்சு கட்டணும். என்ன தீர்ப்பிட வேண்டும்? அவருக்கு சாவு. யூதர்களுடைய முறைப்படி என்ன சாவு? கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும். அவர் தலைமை சங்கத்தின் நடுவில் இருக்கிறார், ஒரு கைதியை போல இருக்கிறார். அந்த இடத்துல உங்களையும் அல்ல நான் என்னையும் வச்சு பார்ப்போம். எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க, நம்மை சாவுக்கு தீர்ப்பட இருக்கிறார்கள். எப்படி இருக்கும் நம்முடைய முகம்? எப்படி இருக்கும்? அப்படியே ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டு, பவுடர்லாம் போட்டு அப்படியே வெளிச்சமாக பளிச்சுன்னு அப்படி இருக்குமா? சாக போகிற நேரத்தில் இப்போவே உங்கள் முகம் அப்படி தான் இருக்குது. ஓகே, ஒரு பயம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும், வருத்தம் இருக்கும், கவலை இருக்கும், சோகம் இருக்கும். ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்துச்சோ? வானதூதருடைய முகம்போடு இருந்தது. வானதூதருடைய முகம்போடு. சாகிற நேரத்தில் ஸ்தேவானுடைய முகம் வானதூதருடைய முகம்போடு இருந்ததுன்னு சொல்லி. பயம் இல்லை. நீங்கள் என்ன சாகடிக்க போகிறீங்க தெரியும், கல்லால் அடித்து என்னை ஒழிக்க போகிறீங்க, என்னுடைய உயிரை பறிக்க போகிறீங்க தெரியும். ஆனால் எனக்குள்ளே பயம் இருக்காது. ஏதோ ஒரு படத்தில் கார்த்திக் சொல்லுவார், சாகிற போது சிரிச்சுக்கிட்டே சாகணும் அப்படின்ற ஒரு டைலாக் தெரியும் உங்களுக்கு. அந்த படம்லாம் தெரியும். சாகிற போது இந்த முகத்தில் ஒரு துளி பயம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சாகணும் அப்படின்னு சொல்லுவார். ஸ்தேவான் அது பண்ணார். அது நடிப்பு, இது வாழ்க்கை. அது ஒரு வசனம், ஆனால் இது நிஜம். ஸ்தேவான் பண்ணார். சாவதுக்கு முன்னாடி முகம் பளிச்சுன்னு வானத்துறை போடி இருந்தது. ஏன்னா ஆவியானவர் உள்ளே இருந்தார். அந்த சாவுக்குண்டான பயத்தை எடுத்துட்டார். நான் ஆண்டவருக்காக என் உயிரை கொடுக்கக்கூடிய அந்த தைரியத்தை தூய ஆவியானவர் ஸ்தேவானுக்கு கொடுத்தார். பெரியமாள், நமக்குள் ஆவியானவர் இருந்தால், ஆவியானவரால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு இருந்தால், நமக்குள் கவலை, சோகம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பயங்கள், அச்சங்கள் வருகிற போது நாம் நம்முடைய நிம்மதியை இழக்க மாட்டோம், நம்முடைய மகிழ்ச்சியை நம்ம இழக்க மாட்டோம்.
நம்முடைய ஒரு ஒரு அச்சம் கலந்த குழப்பம் கலந்த ஒரு சூழலுக்கு நாம் போக மாட்டோம். சலனம் இல்லாமல் இருப்போம், அமைதியாக இருப்போம். ரொம்ப காமாக நம்மளால் இருக்க முடியும். ஒரு சில பேர்லாம் பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ரொம்ப காமாக இருப்பாங்க. எவ்வளோ துன்பம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அந்த முகத்தில் ஒரு பீஸ் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். அது நமக்கு வேண்டும் என்றால் நமக்குள் தூய ஆவியானவர் இருக்க வேண்டும். பிரியமானவர், 4வது 5வது திருத்துவ பணிகள் 7ஆம் அதிகாரம் 55, 56. அதுதான் இன்றைக்கி நாம் முதல் வாசமாக படித்தோம். 7ஆம் அதிகாரம் 55 முதல் 56. அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். தன்னை சுற்றி தலைமை சங்கத்தார் இருக்கிறார்கள். தன்னை அடிக்க போகிறாங்க, கல்லால் அடித்து சாகடிக்க போகிறாங்க. அவருடைய பார்வை தலைமை சங்கத்தின் மீது இல்லை, மாறாக அவர் யாரை பார்க்கிறார்? கடவுளை பார்க்கிறார். வானத்தில் இருக்கக்கூடிய மாட்சியோடு இருக்கக்கூடிய இயேசுவை பார்க்கிறார். தன்னுடைய ஃபோக்கஸ் மனுஷன் மேலே கிடையாது, வானத்தில் கடவுள் மீது வைக்கிறார். பிரியமானவர்களே, ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் இந்த உலகத்தின் மீது தன்னுடைய ஃபோக்கஸை வைக்க மாட்டாங்க, தன்னுடைய பார்வை அதன் மீது வைக்க மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அவருடைய பார்வை கடவுள் மீது வைத்த பார்வையாக இருக்கும். ஸ்தேவான் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் மத்தியில் நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் பிரச்சனைகள் மீது அல்ல, அல்லது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் மீது அல்ல, பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்கள் மீது அல்ல, மாறாக உங்கள் ஃபோக்கஸை கடவுள் மீது வையுங்கள். கடவுள் உங்களுக்கு தெரிவார், கடவுள் உங்களுக்கு வழிகாட்டுவார். அடுத்ததாக 6வது திருத்துவ பணி 7ஆம் அதிகாரம் 59வது வசனம். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பிரியமானவர்களே, இறுதியாக வருகிறார். இயேசு சொன்ன அதே வார்த்தையை ஸ்தேவான் சொல்றார். இயேசு சிலுவையில் இருக்கும்போது என்ன சொல்கிறார்? எல்லாம் நிறைவேறிற்று, என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்படைக்கிறேன். இயேசு எப்படி தன்னுடைய தந்தையுடைய திருவுளம் நிறைவேற்ற தன்னுடைய உயிரை கொடுத்தார், ஸ்தேவானும் சொல்கிறார், நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, என் ஆவியை கொடுக்கிறேன். எந்த வயசு? ஸ்தேவான் இறக்கிற போது 30 வயசு. 30 வயசில் இந்த உலகத்தினுடைய இன்பங்களையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், இந்த உலகத்தினுடைய பொழுதுபோக்குகளெல்லாம் அனுபவிக்க வேண்டும், ஜாலியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லா யூத்து போல எல்லா இளைஞர்களை போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும் என்று வாழ வேண்டிய வயசில் ஸ்தேவான் சொல்கிறாரு, நான் இறப்பதற்கு ரெடியாக இருக்கிறேன். ஸ்தேவான் பிழைத்திருக்க முடியும். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் ஸ்தேவான் பிழைத்திருக்க முடியும். நான் இனிமேல் இயேசு பற்றி பேச மாட்டேங்க, இயேசுவும் எனக்கு இனிமேல் சம்மந்தம் இல்லைங்க, இனிமேல் நான் இயேசுவை விட்டுடுறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் ஸ்தேவான் பிழைத்திருப்பார். ஆனால் ஸ்தேவான் அப்படி சொல்லலை. எனக்கு இந்த உலகம் முக்கியம் இல்லை, என் ஆண்டவர் முக்கியம். இந்த உலகத்தினுடைய இன்பம் எனக்கு முக்கியம் இல்லை, என் ஆண்டவருடைய விண்ணகம் எனக்கு முக்கியம். எல்லா இளைஞர்களைப் போல இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சியெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டிய அந்த வயதில் ஸ்தேவான் சொல்கிறார், என் உயிரை ஆண்டவருக்காக கொடுக்கிறேன். தாங்க தூய ஆவியால் ஏவப்பட்டவங்க, தூய ஆவியால் ஏவப்பட்டவங்க தன்னை முழுமையாய் ஆண்டுக்கு அர்ப்பணிப்பார்கள். இறுதியாக 7வது திருத்துவ பணி 7ஆம் அதிகாரம் 60வது வசனம். அடுத்த வசனம் 11. 7ஆம் அதிகாரம் 60வது இறை வார்த்தை. பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். பிரியமானவர்களே, சாகிற போது தன்னை கொல்பவர்களை மன்னிக்கிறார். இயேசு அதான் பண்ணார். தன்னை சாகடித்த அந்த போர் வீரர்களை, தந்தையே இவர் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஸ்தேவானும் சொல்கிறாரு, இவர்கள் செய்வதை ஆண்டவர் மன்னிச்சிடுங்க. இதை எப்போ நம்மளால் செய்ய முடியும், இது எப்போது நம்மால் செய்ய முடியும் என்றால், மனுஷ தன்மையோடு இருக்கிற போது ஒருபோதும் செய்ய முடியாது. அது ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிற போது தான் மன்னிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வரும். அப்போ ஸ்தேவான் சொல்கிறாரு, நீங்களும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள், நீங்களும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுங்கள், அப்போதுதான் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியும் என்ற செய்தியை இன்று நமக்கு கொடுக்கிறார்.